எல்லாத்தையும் நாளைக்கான பிரமணம் பார்த்தீங்கன்னா சந்தாக்கு சேரன் வயிறு முதல போட்டு விடுறத பார்த்துட்டு சந்தாவுடைய பேரண்ட் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல மாப்பிள்ள உனக்காக வயிறு முதலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. அடுத்த சேரன் சந்தா கிட்ட ஆசையா பேசணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாங்க. அடுத்த சேரன் சந்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சேரன் சந்தாவை யதார்த்தமா கிஸ் பண்ண போறாங்க. அப்ப நிலா பார்த்துட்டு வைக்கப்பட்ட இங்கிருந்து போயிடறாங்க. சோழன் கிட்ட நடந்ததை சொல்றாங்க. அவங்க எப்படி கிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கேட்கறாங்க. அப்ப நிலாவும் சோழனுக்கு கிஸ் பண்றாங்க. அது பாண்டியன் வந்து பார்த்துட்டு பாண்டியனும் வானதிக்கு கால் பண்றாங்க. வானதி கிட்ட ஆசையா பேசலான்னு கால் பண்றாங்க. ஆனா வானதி பாண்டியன் கிட்ட தயங்கி பேசுறாங்க. அப்ப பாண்டியன் வானதியை பார்த்துட்டு என்னாச்சு, நீ எப்போ இப்பெல்லாம் பேச மாட்டியே வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வானதியை பாண்டியன் கிட்ட மறைக்க முடியாம நடந்த விஷயத்த சொல்றாங்க. பர்த்டே, அதனால எனக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக அவர் கூட ஹோட்டலுக்கு போயிருந்தேன், அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு பாண்டியன் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அவர் கூட எல்லாம் இதுக்கு போனா யாராரு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. செல்வமும் கூட வர மாதிரி தான் இருந்தான், ஆனா கடையில ஆளுங்கிறதுக்காக கடைசி நிமிஷத்துல வரல பாண்டி, அதனால நானும் டாக்டர் மட்டும் தான் போனோம் அப்படின்னு சொன்னேன். பாண்டியன் பயங்கரமா கோவப்பட்டு சுத்தமா பிடிக்கல வானதின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. வானதியும் அப்போ உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, என்ன சந்தேகப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. பாண்டியனை ரொம்பவே கோவமா போனை கட் பண்ணிடுறாங்க. பாண்டியன் கோவப்பட்டதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் கூட நம்ம தனியா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருமே ட்ரெயின் ஏறதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்ப சந்தாவுடைய மாமா எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் இவங்களை அடிக்கிறதுக்காக வராங்க. பின்னாடி வந்து சேரனை பயங்கரமா அடிச்சுறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவங்க எல்லாருமே அடிச்சு அங்க இருந்து தரத்துறாங்க. ஒரு பக்கம் கார்த்தியோட அம்மா, என்ன இவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, நம்ம நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்க போல இருக்கு, போய் இந்த குடும்பத்துல நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நடந்த விஷயம் சந்தா கேள்விப்பட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஒரு நிச்சயத்தை முடிஞ்சதுக்கு இவங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணா கண்டிப்பா இவங்க பிரச்சனை பண்ணாம இருக்கவே மாட்டாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கல்யாணத்துல சந்தா பிரெக்னண்டா இல்ல, பொய் சொல்லிருக்காங்கிற உண்மை அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே தெரிய வரும். சேரன் சந்தா கல்யாணத்துல இது 8 பெரிய பிரச்சனை உருவாகுது. அப்ப சந்தா சேரனை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகிறத பார்த்துட்டு வேற வழியே இல்லாம சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க.